அண்ணா கொஞ்சம் ஆனியன் போடுங்க. என்ன எதுக்காக சிரிக்கிற? என்னன்னு சொல்லு. அந்த பானி அமோகம், இந்த பூரியும் அமோகம், அவன் கை இன்னும் அமோகம். அதை நினைச்சுதான் சிரிச்சேன். டேஸ்ட் கூட நல்லா இருக்கும் தான். டேஸ்ட் பண்ணி பாரு. வேண்டாம் வேண்டாம், நீயே சாப்பிடு. ஏன் ஓசிடியா? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நல்ல டேஸ்டா மிஸ் பண்ணிட்டு இருக்க. உன்னோட இஷ்டம். ஏய், பானி புறா கீழே கொட்டுது பாரு. நீயே ஊட்டி விடு. அது சரி, உனக்கு லைஃப்ல கோல்ஸ்னு எதுவும் இல்லையா? அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பர்டிகுலரா இதுதான் எதுவும் இல்ல. ஆனா சின்ன வயசுல கிளாஸ்ல டீச்சர் கேட்டப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஐபிஎஸ். ஆ? என்ன கேட்டா நான் ஐபிஎஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப பாரு, ஐடில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைஃப் அப்படிதான் விஸ்வா. நினைச்சது நடக்கலன்னா நடக்கிறத அக்செப்ட் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்றதுதான். சம்டைம்ஸ் அது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்க. தட்ஸ் ட்ரூ. ஆனா எனக்கு பர்டிகுலரா ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. என் லைஃப்ல எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த என்னோட பேரண்ட்ஸ ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அதை மட்டும் நான் செய்வேன். ப்ரௌட்னா எப்படி? ப்ரௌடுனா இப்ப நீ உங்க பாட்டியா அப்பாவெல்லாம் ஹாப்பியா பாத்துக்கறல்ல, அதாவது அவங்களுக்கு ஒரு வயசானதுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீ எடுத்துக்கிட்டு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கும் போது எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆனா அதெல்லாம் எங்கள மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல பாசிபிளே இல்ல. எல்லா பொண்ணுங்களுமே தான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போய் அவங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் புதைச்சிடுவாங்க. அது சரி, உங்க அப்பாவுக்கு சர்ஜரி இருக்குல்ல? இப்ப அந்த சர்ஜரியை நான் இல்ல, அந்த சர்ஜரியை நம்ம நடத்துறோம்னு வச்சுக்கோ. அப்போ உங்க டாடி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி, நீயும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவல்ல? என் மனசுலயும் அதான் இருக்கு. பட் நோ. ஏன்? ஓ, உங்க அப்பாவுக்கு நான் ஏன் காசு செலவு பண்ணுன்ற ஈகோவா? ஹே, அப்படிலாம் எதுவும் இல்ல. உனக்கு எப்படி சொல்றது? இப்ப எனக்கு பசிச்சதுன்னா நீ சாப்பிட்டா என்னோட பசி தீந்துடுமா? தீராதுல்ல. புரியலையே. அப்பா, கரெக்ட் டைம்க்கு வேர்ட்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ என்னோட பேரண்ட்ஸ்க்காக என்னோட சொந்த காசை வச்சு நான் ஏதாவது பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு வேலை தேவைப்படுது. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஜாப் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது சரி, கேக்க நான் மறந்துட்டேன். நான் வேலை பார்த்து என் வீட்ல இருக்கவங்களுக்கு காசு அனுப்புனா உனக்கு ஓகே தானே? ஓகே இல்ல, எனக்கு டபுள் ஓகே.
இல்ல நான் யாரு உன்னை அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்றதுக்கு? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். நீ செய்யறதெல்லாம் தடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் நெக் பேண்ட் இல்லை. ஓகேவா? இங்க பாரு, அல்டிமேட்லி என்ன ஆனாலும் சரி உன் விஷயத்துல நீ எடுக்கிறது தான் முடிவு. எதுக்கு பர்மிஷன்? நமக்கு கல்யாணமாகி இதோட 1 மாசம் ஆச்சு தெரியுமா? 1 மாசமா? எனக்கு என்னமோ இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். டைம் ஃப்ளைஸ் when you're with your loved one. உண்மைதான் இல்ல? ஆமா, உண்மைதான். என்ன இருந்தாலும் பெரியவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஆர் பெஸ்ட். நமக்கு எப்படிப்பட்டவங்களை கூட்டிட்டு வரணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்? why not love marriages? அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. ஏன் இருக்காது? இருக்காதுன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் இருக்காது சொல்ற? என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். லவ் மேரேஜ் அவ்வளவா நல்லா இருக்காது. என்ன? அதாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதில் என்ன கிக் இருக்கும்? அதுவே அரேஞ்ச் மேரேஜாக இருந்தா 2 பேருக்குமே புதுசு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே போனால் அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபீலே வேற தெரியுமா? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருந்தா ஓகே. இல்லனா அரேஞ்ச் மேரேஜஸ் ஆர் எண்டிங் அப் இன் டிவோர்சஸ். அதுவே லவ் மேரேஜஸா இருந்தா 2 பேருக்கும் 2 பேரை பத்தியும் நல்லா புரிஞ்சிருக்கும். சோ கம்பேட்டபிலிட்டி இருக்கும். சோ எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க பாரு, லவ் மேரேஜஸ் ஆர் ஸ்கேரி பாலா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரையல்ஸ் பார்க்குற மாதிரி அது. இது என்ன கல்யாணம் நினைச்சியா இல்லை துணி கடையில் துணி வாங்குறது நினைச்சியா? ஜஸ்ட் ஒரு அக்கேஷனுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னாலே நம்ம திரும்ப 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 ட்ரையல் பார்ப்போம். அப்படி இருக்கப்ப லைஃப் லாங் ஒரு பர்சனோட இருக்கணும்னா அந்த ஆளு எப்படி இருப்பாரு, எந்த நேரத்துல எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லவ் ஹெல்ப் பண்ணாதா? சொல்லு. இப்போ கல்யாணத்துக்கு எப்படி டிவோர்ஸ்னு ஒன்று இருக்குமோ, லவ்வுக்கு பிரேக்கப்னு அப்போ ஒன்று இருக்குல்ல? இருக்கும். ஆனா லவ்ல பிரேக்கப் ஆனா 2 இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆவாங்க. அதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆனா 2 பேரோட ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆகும். ஐ திங்க் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் which one is best ன்னு. இல்ல இல்ல சரி, எனக்கு ஒன்று சொல்ல. நமக்கு கல்யாணம் ஆச்சுல, ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ற ப்ராசஸ்ல நமக்கு கல்யாணங்கிற ஃபேக்டர் நமக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம கமிட்மெண்ட்டை ஞாபகப்படுத்தும்ல. சரி, நான் கேக்குறதுக்கு சொல்லு. இப்ப நமக்கு கல்யாணம் ஆகல, லவ்ல தான் இருக்கும். அதே சண்டை இப்ப நடக்குது. அப்ப லவ்ன்ற ஃபேக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணாதா? கல்யாணம் பண்ணாதா கமிட்மெண்டா? லவ்ல அது இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியல, விட்டுரு. அதுதான் நானும் சொல்றேன். நான் சொல்றதுதான் உனக்கு புரியல, விட்டுரு. See, I feel arranged marriage is the best thing. No more discussions. நீ என்ன சொன்னாலும் சரி, I feel love marriage is the best in its own way. உன்கிட்ட எவ்வளவு பேசியும் பிரயோஜனம் இல்ல. படு, டைம் ஆகுது பாரு. முதல்ல நீ போய் படு. எவ்வளவு திமிரு! என் கூட பேசுறது வேஸ்ட் டிஸ்கஷனா? அவளுக்கு எவ்வளவு திமிரு! முதல்ல நீ போய் படுங்கறா. இன்னும் தூங்கலையோ?
என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமே வரல. கொசு ரொம்ப இருக்கு போல இருக்கு. ஆல் அவுட் ஆன் பண்ணு, தூக்கம் வரும். என்ன மேல மேல வர? நீ தானே ஆல் அவுட் ஆன் பண்ண சொன்ன? ஆல் அவுட் அங்கே தான் இருக்கு.